Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு லவ் ஓரியன்டடான வீடியோ உங்களுக்கு இருக்கும். நீங்க ரொம்ப உயிரா நேசிச்ச நபர் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையால உங்களை விட்டு போயிருக்காங்க அப்படின்னா இந்த வார்த்தையை சொல்லி பாருங்களேன். அவங்க கண்டிப்பா உங்களை தேடி வருவாங்க. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு வேர்டு. இந்த வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு மந்திரம் தான். பட் அந்த மந்திரத்தை வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு வார்த்தை உள்ள மந்திரமா உங்களுக்கு இருக்கும். மந்திரங்களுக்கே உண்டான அந்த முறைப்படி இதை நீங்க சொன்னீங்கன்னா இதோட பலன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப வேகமா இருக்கும். அதாவது இதை நீங்க பயன்படுத்தக்கூடிய காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா அசைவ உணவு எக்காந்து கொண்டு சாப்பிட கூடாது. அசைவ உணவு சாப்பிட்டீங்கன்னா அந்த டைம்ல மந்திரம் சொல்லாதீங்க. ஒரு 2 நாளுக்கு அப்புறம் நீங்க வந்து மந்திரம் சொல்ல ஆரம்பிங்க. செகண்ட், இதை பயன்படுத்தக்கூடிய காலகட்டத்தில் எக்காரணத்துக்குமே கொண்டுமே போதை வஸ்துக்கள் எதையுமே எடுத்துக்காதீங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு நெகட்டிவான சூழ்நிலையில இருந்துட்டோ ரொம்ப டிப்ரெஷனா இருக்கக்கூடிய மைண்ட் செட்ல இருந்து இதை பயன்படுத்தாதீங்க. அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராப்பரா ஒர்க் அவுட் ஆகாது. அப்புறம் இதை பண்ற காலகட்டத்தில் நீங்க ரொம்ப ஹைலி பிலீவபிளா இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட் வேகமா கிடைக்கும். நான் நம்பாம பண்ணா எனக்கு நடக்காதான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அப்பயுமே நடக்கும். பட் டைம் எடுக்கும். உங்களுக்கு அந்த டைம் டியூரேஷன் வந்து சீக்கிரமா உங்களுக்கு நடக்கணுமா இல்ல லேட்டா நடக்கணுமா அப்படிங்கிற விஷயமே. ஒரு விஷயத்தை நீங்க நம்பி பண்ணீங்க அப்படின்னா அதுக்கான ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப வேகமா கிடைக்கும். நம்பிக்கை இல்லாம பண்ணீங்கன்னா கொஞ்சமா அது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட மைண்ட்ல பதிஞ்சு அது உங்களோட ஆழ்மனதுக்கு போய் ஆழ்மனதுல பதிஞ்சு யூனிவர்ஸோட கனெக்ட் ஆகி அது வேலை செய்யறதுக்கான டைம் உங்களுக்கு எடுக்கும். ஸோ இவ்வளவு பண்ணக்கூடிய காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்ல அவன் வேண்டாம் இல்ல அவன் வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய நண்பர்கள் உங்களை சுத்தி இருந்தாங்கன்னா தயவு செஞ்சு அவங்க எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிட்டு கட் பண்ற வழி பாருங்க. இதுன்னு இல்லை, நீங்க என்ன மெத்தட் பண்றதா இருந்தாலுமே இந்த மாதிரியான ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் நீங்க கூட வச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க என்னதான் உங்களை பாசிட்டிவா ட்ரை பண்ணிட்டே இருந்தாலுமே அதுல அவங்க உங்களை வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு வேலை நெகட்டிவ் ஆகிட்டே தான் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான பர்சன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிடுங்க. அவாய்ட் பண்ண முடியலன்னா இந்த டாபிக் அவங்க கிட்ட ஷேர் பண்ணி பேசிட்டு இருக்காதீங்க. பிகாஸ் நீங்க கொஞ்சமா தேறி வருவீங்க. திருப்பியும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று சொல்லி உங்களை மேலும் நெகட்டிவ் ஆக்கிட்டு அதனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் அதிகமாகும். அப்புறம் உங்களை ரொம்ப சோகமாக்கக்கூடிய பாட்டு படங்கள் இதெல்லாம் பார்க்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு. அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன மாதிரியான மனநிலைக்கு வந்த பிறகு யூஸ் பண்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க யாரை ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட குட் குவாலிட்டிஸ் மட்டும் திங்க் பண்ண ஆரம்பிங்க. அவங்க உங்களை எவ்வளவு நல்லா பார்த்துக்கிட்டாங்க, அவங்களோட இருக்கும்போது நீங்க எவ்வளவு சந்தோஷமா இருந்தீங்க, உங்க கூட அவங்க எப்படி இருந்தாங்க, அவங்க எவ்வளவு சந்தோஷமா பேசுவாங்க, இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா திங்க் பண்ண ஆரம்பிங்க. ஆரம்பத்துல நமக்கு எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தங்க நம்மளை விட்டு போயிட்டாங்கன்னா அவங்க போனது நமக்கு ரொம்ப பெரிய விஷயமா தெரியும். பட் நீங்க அந்த போனதை பத்தி யோசிக்கிற பதிலாக அவங்க கூட இருந்த அந்த மூமெண்ட், அந்த பழைய சந்தோஷமான மூமெண்ட்ஸை நினைச்சு பாருங்க. அதை விட்டுட்டு அவங்களும் நீங்களும் ஒன்னா இருந்த துக்கமான நிகழ்வுகள், சண்டை போட்டது இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. என்ன வேணுமோ அதுல கவனம் செலுத்துங்க. வேண்டாத கண்டுக்காதீங்க. ஸோ வேணுங்கிறத கவனம் செலுத்தினா உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுமே. இந்த மெத்தட் நீங்க பண்றீங்க அப்படின்னா நீங்க கொஞ்சம் விஷுவலைஸ் பர்சனா இருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு இது ஆட் ஆகும். ஒரு மெத்தட் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த மெத்தட் நீங்க பண்ணி பாருங்க. பண்ணி பார்க்கும்போது அந்த ஃபீல் உங்களுக்கு வந்து அக்யூரேட்டா கிடைக்குது. நான் ஒரு விஷயம் பண்றேங்க, எனக்கு அதை பண்ணும்போது ரியலிஸ்டிக்கா நடந்த மாதிரி இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த மெத்தட் உங்களுக்கான மெத்தடா உங்களுக்கு இருக்கும். அப்படி இல்லையா அது உங்களுக்கான மெத்தட் கிடையாது. இதை வச்சு நீங்க தெரிஞ்சுக்கலாம் நீங்க பண்ற மெத்தட் உங்களுக்கான மெத்தடா இல்லையா அப்படின்னு. உங்க கேரக்டருக்கு உங்களுக்கு தகுந்தாற் போல மெத்தடை சூஸ் பண்ணி பண்ணா மட்டும்தான் அந்த மெத்தட் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுமே. நிறைய மெத்தட் அதனால தான் இருக்குது. சரி, இப்போ நம்ம மெத்தட்குள்ள போய்க்கலாம். இந்த மெத்தட் நீங்க எப்போ பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன நேரம் வேணாலும் பண்ணிக்கலாங்க. உங்களை யாரும் தொந்தரவு பண்ணாத ஒரு டைம்ல பண்ணா பெஸ்ட். என்னோட சஜஷன் எதுன்னு கேட்டீங்கன்னா நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி காலையில எழுந்த உடனே இந்த டைம்ல நீங்க பண்ணீங்கன்னா பெட்டர் இருக்கும். எழுந்த உடனே அப்படிங்கிறது பிரம்ம முகூர்த்த நேரம். ஒரு 5 மணிக்கு முன்னாடி எந்திரிக்கக்கூடிய ஒரு பர்சன் இருந்தீங்கன்னா நீங்க ட்ரை பண்ணலாம். நான் எந்திரிக்கிறதே காலையில் 8 மணி 9 மணிக்குன்னா உங்களுக்கு இது ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ எந்த டைம்னாலும் நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். இதை பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு பண்ணால் நல்லாயிருக்கும். குளிக்க முடியாட்டி பரவாயில்ல, கொஞ்சம் க்ளீனாக கைகால் வாஷ் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு அமைதியான இடத்துல போய் நல்லா கண்களை மூடிக்கிட்டு யாருக்காக பண்ணுறீங்களோ முதல்ல அவங்கள திங்க் பண்ண ஆரம்பிங்க. அவங்கள திங்க் பண்ணிவிட்டு அவங்களும் நீங்களும் இருந்த சந்தோஷமான மூமெண்ட்டை விஷுவல் பண்ணுங்க. இதை நீங்கள் விஷுவல் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ரியலிஸ்டிக்காக உணர்வு பூர்வமாக இருக்கணும். சும்மா நானும் பண்ணுறேன் அப்படின்னு இருக்கக்கூடாது. அதை நீங்கள் விஷுவல் பண்ணிங்கன்னா அந்த ஃபீல் அப்படியே உங்களுக்கு இருக்கணும். இதை உங்களுக்கு கொண்டு வரணும்னா உங்களோட பாஸ்ட் நினச்சா கூட போதும். பாஸ்ட்ல நீங்க ரெண்டே சந்தோஷமா இருப்பீங்க, அந்த மூமெண்ட்டை கொண்டு வாங்க. அந்த ஃபன் மூமெண்ட், ஜாலி மூமெண்ட், அந்த உணர்வை அப்படியே கொண்டு வந்து அதை அப்படியே நிறுத்துங்க. இப்போ அந்த மூமெண்ட்டோடய அவங்க உங்ககிட்ட பேசுறாங்க அப்படின்னு விஷுவல் பண்ணிட்டு அந்த மந்திரத்தை சொல்லுங்க. அந்த மந்திரம் என்ன? க்ளீம். இதை வந்து மனசுக்குள்ளார க்ளீம் அப்படின்னு நல்லா லென்த்தா சொல்லுங்க. க்ளீம் 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 இப்படி சொல்லணும். க்ளீம் அப்படின்னு ஏதோ தேவைக்கு சொல்லக்கூடாது. க்ளீம் நல்லா லென்த்தா நிறுத்தி நிதானமா ஃபீல் பண்ணி ஒவ்வொரு வார்த்தைகளும் ஃபீல் பண்ணி பண்ணுங்க. பிகாஸ் நீங்க விரும்பின ஒரு விஷயத்த உங்ககிட்ட கொண்டு வரது இந்த வார்த்தை தான். பிரபஞ்சத்தோட அது கலக்கணும். அப்ப அது உணர்வுபூர்வமா பண்ணுங்க. எவ்வளவுக்கு நீங்க நம்பிக்கையோடையும் எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணி உணர்வுபூர்வமா பண்றீங்களோ அந்த அளவுக்கு இது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். இதை வந்து கடமைக்கு பண்ணாம உணர்வு பூர்வமா பண்ணுங்க. அதை டெய்லி வந்து பண்ணியானோ
டைம் பண்ணியாகணும் அப்படின்னு கடமைக்காக செய்யாதீங்க. செய்யக்கூடிய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளுமே எக்ஸைட்மெண்ட் ஆகணும். நான் பண்ண போகிறேன், அவங்க என்னை தேடி வர போகிறாங்க அப்படின்னு ஒவ்வொரு நாளும் பண்ணுங்க. உங்களை விட்டு அவங்க போனவங்க எத்தனை நாளாச்சு, எத்தனை மாசமாச்சு, எத்தனை வாராச்சு, எத்தனை வருஷம் ஆச்சு, அந்த டைம் தகுந்த மாதிரி இது கொஞ்சம் டைம் டிலே ஆகும். செகண்ட், எதனால உங்களை விட்டு போயிருக்காங்க, அவங்க எந்த அளவுக்கு மனம் வருத்தத்தில் போயிருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி டைம் எடுக்கும். ஸோ இது ரெண்டுமே தகுந்தாற் போல பார்த்துட்டு நீங்க கரெக்டான ப்ராசஸ்ல பண்ணீங்க, நான் சொன்ன முறையில் கரெக்டாக பண்ணீங்கன்னா உங்களுக்கு இது ஒர்க் அவுட் ஆகும். ஸோ சிம்பிள் மெத்தட், ஜஸ்ட் விஷுவல் பண்ணிட்டு சொன்னா மட்டும் போதும். இதை பண்ணி முடிச்சுட்டு நைட் பண்ணீங்கன்னா படுத்து தூங்கிடுங்க. மொபைல் எதுவும் நோண்டி டைவர்ஷன் ஆகாதீங்க. பகலில் பண்ணீங்கன்னா கொஞ்சம் மெடிடேஷன் பண்ணிட்டு ஏதாவது புக்ஸ் எல்லாம் படிச்சுட்டு அதன் பிறகு மொபைல் எடுத்து பாருங்க. மேக்ஸிமம் மொபைலை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. பிகாஸ் இந்த ப்ளூ ரேஸ் நம்மளை ரொம்ப அஃபெக்ட் ஆகும், நம்மளை மேலும் நெகட்டிவ் ஆக்க ஆரம்பிக்கும். எக்காரணத்து கொண்டு இந்த சோகமான லவ் சாங்ஸ் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு ஹைலி பாசிட்டிவோட இருங்க. நாள் முழுக்க பாசிட்டிவோட இருந்தீங்கன்னா ரொம்ப வேகமாக உங்களுக்கு நடக்கும். நீங்க ஒரு விஷுவலைஸ் பர்சனாக இருந்தீங்கன்னா இந்த மெத்தட் உங்களுக்கு ஒரு கிஃப்ட்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். ஆல் தி பெஸ்ட்.